வணக்கம் மக்களே. சரியாக இப்போ மணி 11:22 இந்த சமயத்தில் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா செம்ம ட்விஸ்ட்டு. எக்ஸிட் போலிங்கே எக்ஸிட் ஆக்கி விட்டாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸிட் போலுக்கே ஒரு பெரிய சவுக்கடியை கொடுத்து அப்படி ஓரமாக போய் உட்காருங்கப்பா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 103 இடம் தாவேக்கா முன்னிலை, 2வது அதிமுகவும் 3வது இடத்துல. நாங்களாம் 75 வருஷங்க, அசைக்க முடியாது கோட்டை. கடைசியில் தட்டை எடுத்து அடித்த மாதிரி, கட்டையில் அடித்த மாதிரி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. வெறும் 52 அந்த சொச்சத்துலேயே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. போதும் 124 போட்டிட்டு ஒரு 50, அதுலேயும் பார்த்தீங்கன்னா மற்ற கூட்டணி கட்சிகளும் அதில் இணைஞ்சிருக்கு. ஸோ செம ரிசல்ட்டுங்க. எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அதை விட பயங்கரமாக இந்த தடவை ப்ளே ஆகிருக்கு. நீங்கள் நியூஸ் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 103 இன்னும் மத்தியானம் கொஞ்சம் முடிஞ்சு ஒரு 10 சுற்று முடிஞ்சிருச்சுனாவே கொஞ்சம் ஓகே புரிஞ்சுக்கலாம், ஓகே முடிச்சிடலாம் அப்படின்னு. இதில் வேறு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசியல் விமர்சகர்கள்ன்றது, பத்திரிக்கையாளர்கள், ஊடகங்கள் போட்டு அவங்க வேறு ஜெயிச்சிட்டா மீடியா வந்து பார்ப்பாரா பேசுவாரா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சாமி, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, போயிட்டுருக்குல்ல, வெயிட் பண்ணுங்கள் பாய், ருக்பர பாய், வெயிட் கரோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருக்கிற நிலவரத்தை நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருக்கேன். 103 இடத்துல தவேக்காவும் 70+72 அந்த சம்திங்கில் உங்களுக்கு ஏடிஎம்கேவும் போயிட்டுருக்கு. இப்போ எப்படி மாறிச்சுன்னா, விஜய் சொன்ன மாதிரி டிவிகேக்கும் டிஎம்கேக்குன்னு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா டிஎம்கே ரோல்லே இல்லைங்க, ரோல்லே இல்லை, ஏடிஎம்கேவா வைஸ் டிவிகேவா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ இது எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க தமிழக அரசியலில். அதான் என்றைக்குமே ஒருத்தங்களை என்னன்னே தெரியும், என்னப்பா அப்படியே படுத்துக்கிட்டே ஜெயிப்போம் நாங்கள், நீங்கள் கடைசி வரைக்கும் படுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்ற நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. ஸோ படுத்துக்கிட்டே எப்படி ஜெயிக்கிறாங்கன்றதை இந்த இதில் பார்த்துருப்பாங்க. இனிமேல் படுத்துட்டு ஜெயிக்க மாட்டாங்க, இனிமேலாம் காலை கழுவியாவது ஜெயிக்கணுன்ற அளவுக்கு ஒரு சில ஆண்ட கட்சி இனிமேல் எப்படி சொல்ல, இந்த பரம்பரையாக ஆண்ட கட்சின்னு சொல்லுவோம்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் இதில் புரிஞ்சுருப்பாங்க. ஸோ நியூ ஓட்டர்ஸ் எல்லாருமே நல்லா செஞ்சுருக்கிறீங்க, நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க. ஸோ பார்க்கலாம், வாங்க வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.